மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா கொள்ள. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸ் இன் பொலிட்டிக்கல் டெஸ்க். உறவுகளே, அதாவது நியூஸுக்கு எப்போவுமே நம்மளுக்கு பஞ்சம் இருக்காது. இஷ்டத்துக்கு கொட்டி கிடக்குது. ஒரு 24 hours ஆச்சு அப்படின்னா எதையாவது இப்போ ஒரு பிரளயத்தை கிளப்பிடுறானுங்க. வாய்க்கு வந்ததை இஷ்டத்துக்கு பேசிடுறானுங்க. அது பயங்கர சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிடுது. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதில் முதலாவதாக இன்றைக்கி ரொம்ப சென்சிட்டிவான, தொடர்ந்து இந்த ஆட்சியில் பெண்கள் மீதான குற்றங்களை குறைக்கக்கூட திராணி இல்லாத, பெண்கள் மீதான நடக்கக்கூடிய பல கொடுமைகளை தடுக்கவே முடியாமல் திராணியற்ற அரசு இருக்குது ஒரு பக்கம் அந்த அரசுக்கு ஆதரவாக பேசக்கூடிய சில டாக்ஸ்னால் நாய் தானே அர்த்தம். இல்லை, நான் அவமரியாதையாக பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம சோஷியல் மீடியாவில் பேசும்போது ஒருத்தங்க தரம் தாழ்ந்து பேசுகிறாங்கன்னா நம்ம அது மாதிரி பேசக்கூடாதுன்னு எனக்கும் தெரியும். ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்மளாலையும் பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷர் பில்ட் பண்ண முடியாது, தாங்க முடியாது. எவ்வளோ நம்மளும் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது. என்னன்னா இது ஒரு வரமுறையே இல்லாமல் போகிறாங்க. ஏன்னா நம்ம எப்படின்னா ஒருத்தங்களை விமர்சிக்கும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்களை விமர்சிக்கிற மாதிரி சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஹர்ட் ஆகுது. நம்ம சுற்றி இருக்கோம் எல்லாமே நம்மளோட உறவுகள் தானே, எப்படி இவ்வளோ டேரிங்காக விமர்சிக்கிறாங்கன்னு பல விஷயங்கள் மண்டபத்தில் ஓடுதுங்க. நான் தப்பாக எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் கடுமையாக தான் நான் பேச போகிறேன். அந்த சில நாய்கள் இது யாருக்கு உரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாகவே அந்த மாதிரி ஜால்ரா அடிக்கக்கூடிய நாய்கள் இருந்தாங்கன்னா, அரசியல் விமர்சகன்ற பேரில் நாய்கள் இருந்தாங்கன்னா அந்த நாய்களுக்கு மட்டும்தான் இது உரைக்கணும். அப்படி உரைச்சிச்சு அப்படின்னா அப்போ நீ ஜிங்சாக் அடிக்கிற, கேவலமான முட்டு கொடுக்குற, ஒரு பெண்கள் பாலியல் வன்கொடுமையாகி பெண்கள் மீதான குற்றங்கள்லாம் எழும்போது எதையுமே அவங்க பார்க்காம அதுக்கும் சேர்ந்து ஆமாம் கரெக்டு தான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி நீ முட்டு கொடுத்தனா நாய் தான். நாய் கூட நன்றியோடு இருக்கும் சோறு போட்டான். ஆனால் நீ நன்றியோடு இருக்கிற திமுக அப்படின்ற இந்த கட்சிக்காகவும் அவங்க கூடாகிறதுக்காகவும் நன்றியோடு இருக்கிற. ஆனால் நீ இருக்க வேண்டியது பார்த்தோன்னா இந்த சமுதாயத்துக்காக இருக்கிறது கிடையாது. நம்ம யாரை பற்றி இப்போ பேசணும் அப்படின்னா, இந்த அரசியல் விமர்சகம்னு சொல்லிட்டு ஒருத்தன் பொன்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு இன்டர்வியூவில் அவன் சொல்கிறான், இந்த மாதிரி டிவிகேயில் இருக்கிற தற்கொலைகளோட லிமிட் அதாவது ஒரு மாதிரி ஒரு எல்லை இல்லாமல் போயிட்டுருக்கு தற்குறித்தனத்துக்கு. ஒரு பெண் சொல்கிறா, நான் அண்ணனுக்கு அண்ணனாகவும் இருப்பேன், விஜய்க்கு தங்கையாகவும் இருப்பேன், தங்கச்சியாகவும் இருப்பேன், பொண்டாட்டியாகவும் இருப்பேன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவளுக்கு என்ன பேர், இந்த மாதிரிலாம் ஆட்கள் இருக்காங்க. இப்படி இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா வேசின்னு தான் சொல்லணும், அதாவது விபச்சாரின்னு தெரியும் நினைக்கிறேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அதையும் இவனுங்க பப்ளிஷ் பண்ணிட்டானுங்க. அதாவது இதை தாண்டி இதுக்கு அடுத்தபடியாக ஏபிபி தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனல் இருக்குது. ஏபிபி நியூஸ்லேருந்து ராஜா பேசுகிறேன் சார். வணக்கம் சார். சார், நீங்கள் இந்த விஜய் சம்பந்தமாக தற்கொலைகள் விபச்சாரிகள் இப்படிலாம் பேசுனீங்களா? அது சமூக வலைதளங்களில் கடுமையான விமர்சனத்துக்கு முன்வைக்கப்பட்டு வருது. நீங்கள் பார்த்தீங்களா? இல்லையே, நான் பார்க்கலையே. நீங்கள் இந்த மாதிரி அடுத்த விஜய்க்கு ஆசைப்படுறவங்க விபச்சாரிகள்லாம் பேசுறது சரின்னு நினைக்கிறீங்களா சார்? நீங்கள் ஒரு அரசியல் விமர்சகர், அதுவும் இப்போ அப்துல் கலாமோட ஆலோசகராக இருந்திருக்கீங்க, அரசியல் கட்சி வச்சிருக்கீங்க. இப்படி பொது வெளியில விபச்சாரிகள் அப்படின்னு பேசுறது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அந்த மாதிரி பேசுறவங்க வேற எப்படி கூப்பிடுவாங்க? அப்படிதானே கூப்பிடணும். நான் அக்காவா இருப்பேன், தங்கச்சியா இருப்பேன், பொண்டாட்டியா இருப்பேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப எப்படிப்பட்ட ஒரு தற்கொலை கூட்டத்தை எப்படி உருவாக்கி வச்சிருந்தா இப்ப என்ன அர்த்தம்? அப்ப இதை நம்ம என்கரேஜ் பண்ணிட்டே போனா நிக்கிறது. இல்ல, யாரோ ஒருத்தவங்க சொல்றத வச்சு நீங்க ஒட்டுமொத்தமா விஜயோட ரசிகர்களையே நீங்க இந்த மாதிரி சொல்றது எப்படி அவங்க ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் அது அப்ளிகபிள். யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் அது அப்ளிகபிள். எல்லாரும் எப்படி சொல்லுவாங்க? அந்த மாதிரி யாரு பேசுறாங்களோ அவங்களுக்கு தான் அது அப்ளிகபிள். எல்லாரும் எப்படி சொல்லுவாங்க? இல்ல, ஒருவேளை அப்படியே அவங்க பேசினாலும் கூட அதை நெறிப்படுத்தி அப்படி சொல்வது தவறுன்னு சொல்லுவதுதான் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு சரியான ஒரு இதுவா இருக்கும். மண்டையில கூட்டினா தாங்க தெரியும் பெரியார் எப்படி கூட்டினாரு. மண்டையில கூட்டினா தான் தெரியும். அதுக்காக இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்துறது சரி நினைக்கிறீங்களா சார்? சரிதான், சரிதான். அப்ப இந்த வார்த்தையை இதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்க மாட்டீங்க அப்படி இல்லையா?
ஏன் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? வருத்தம் தெரிவிக்க மாட்டீங்க. ஒரு பொது வெளியில வந்து நான் பொண்டாட்டியா இருப்பேன், அக்காவா இருப்பேன், தங்கச்சியா இருப்பேன், பொண்டாட்டியா இருப்பேன், என்ன மாதிரியான ஒரு விளிம்பியங்களை இந்த மாதிரியான பொம்பளை பிள்ளைங்க வந்து இந்த எதிர்கால தலைமுறைக்கு சொல்லி கொடுக்குது. எத்தனை பேர் அது கெடுக்கும்? நம்மளும் இப்படி பேசலாமான்ற என்ன வருமா இல்லையா? அப்ப மண்டையில கொட்டினா தானே சரியா வரும். இல்ல, மண்டையில கொட்டுறது அப்படிங்கிறது நீங்களுமே இந்த மாதிரி அவதூறான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறது உங்க தரமும் அதுல குறையுது இல்ல சார்? அது குறைஞ்சிட்டு போகுதுங்க. அவதூறான வார்த்தைன்னா இப்படி பேசுறவங்கள வேற எப்படி கூப்பிடுவீங்க? வேற என்ன வார்த்தை இருக்கு? சரியான நிலைப்பாடு. இந்த மாதிரி ஆட்களை இப்படித்தான் பேசி ஆகணும், வேற வழி கிடையாது. சோ இந்த வார்த்தையை பயன்படுத்த ஸ்டாண்ட்ல நீங்க உறுதியா இருக்கிறீங்க, இதை பின்வாங்க மாட்டீங்க. இதுக்கு எதுக்குங்க பின்வாங்கணும்? ஏங்க நீங்க வந்து விபச்சாரி நாங்க கூப்பிடணும், எதுக்கு பின்வாங்கணும்? கனவு காண சொல்லிருக்காரு அப்துல் கலாம். இந்த கழுதை எப்படி கனவு காண்டுட்டு இருக்கு? ஒருவேளை அப்துல் கலாம் இப்ப இருந்திருந்து இந்த விஷயத்துக்கு அவர் வந்து பதில் சொல்லியிருந்தா இப்படிதான் பதில் சொல்லிருப்பாரா? அவர் பெரிய மனுஷன், அவர் பேச மாட்டாரு. அப்போ நீங்க பெரிய மனுஷன் இல்லன்னு ஒத்துக்கிறீங்களா? நான் பெரிய மனுஷன் எதுக்கு? அரசியல்ல இறங்கியாச்சு அப்படின்னா அந்த சாக்கடை மேல விழுகத்தான் செய்யும். அப்ப சாக்கடை மேல விழுந்துச்சு அப்படின்னா அது வந்து அந்த சாக்கடை சுத்தப்படுத்துறதுக்கு அரசியல் சாக்கடையில இறங்கிதான் சுத்தம். இல்ல, அப்படியான சாக்கடையை நீங்களே உங்க மேல தூக்கி எடுத்துக்கிற மாதிரி தானே சார் இருக்கு இது நீங்க பேசுறீங்க. நீங்க எல்லாருக்கும் உங்க ஊடகத்துக்கு எங்க பொறுப்பு இருக்கு? அப்ப அதையே ஒளிபரப்புறீங்க. நீங்க ஒரு தனிப்பட்ட குடும்ப பெண்ணை நீ நேரடியா தாக்குறீங்க. தனிப்பட்ட யாரு சொன்னாங்களோ அவங்கள அப்படித்தான் கூப்பிட முடியும். இதே மாதிரி உங்கள் குடும்பத்துல யாரோ ஒருத்தங்க பேசி இருந்தாங்கன்னா அதே வார்த்தையை தான் பயன்படுத்துவீங்களா நீங்க? இல்ல, அதான் சார், இதே மாதிரி உங்கள் குடும்பத்துல யாரோ ஒரு பெண்மணி ஒரு வார்த்தையை வந்து ஒரு உற்சாக மிகுதியில பேசி இருக்கும் பொழுது இதே மாதிரி வார்த்தையை உபச்சாரம் தான் நீங்க பேசுவீங்களா? நல்ல குடும்பத்துல வளர்ந்த பெண்மணிகள் இப்படி பேச மாட்டாங்க, புரியுதா? அதனால வந்து எந்த குடும்பத்துல பேசினாலும் இவர்களை இப்படி டீல் பண்ணாதான் இவர்களுக்கு புத்தி வரும், அறிவு வரும். இனிமேல் வந்து மக்களை வந்து இந்த மாதிரியான தவறான வழி நடத்த மாட்டாங்க. அதனால வந்து நான் தப்பா நினைக்கல. என்ன வேணாலும் கிரிட்டிசைஸ் பண்ணட்டும், அது அவங்களுடைய தரம். அதுக்கு பத்தி நான் கவலைப்பட போறதில்ல. தேங்க்யூ. ரைட், தேங்க்யூ. அதுல இருந்து கால் பண்ணி அவனை கேட்கறானுங்க, இந்த மாதிரி நீ நேற்று ஒரு பேட்டி கொடுக்கும்போது நீ சொல்லிட்டியே, தொடர்ந்து நீ வந்து திமுக, அதாவது நீங்கள் ரொம்ப பேசுறது எல்லாமே ஒரு விமர்சனத்துக்குரியதாகவே ஆகுது. பெண்களை பற்றி நீங்கள், அதுவும் தாவேக்காவை சேர்ந்த பெண்களை பற்றி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விபச்சாரி தான் இந்த மாதிரி பேசுவான்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இது எப்படிங்கன்னு கேட்டால், நான் உண்மையை தானே சொன்னேன், நான் சொன்னதில் என்ன தப்பு அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. அவன் அந்த நிருபரும் கேட்குறாரு, இல்லைங்க உங்களுக்குன்னு ஒரு தரம் இருக்குல்லங்க, நீங்கள் தரம் தாழ்ந்து. நான் ஆமாம், அதாவது தலையில் வந்து அந்த மாதிரி கொட்டி சொன்னாதான் வந்து தெரியும், அந்த மாதிரி தான் சில நேரம் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி மென்டல் மாதிரி பேசுகிறாங்க. அவன் சரி இந்த மாதிரி பேசிட்டேன், இல்லைங்க நான் பேசிட்டேன், தவறு தான், நான் அந்த மாதிரி ஒரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறத விட்டு மன்னிப்புலாம் கேட்க முடியாதுன்றான் மானங்கட்டவன். இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் போது இதை எதிர்த்து பல்வேறு குரல்கள் வந்து சோஷியல் மீடியாவில், அதாவது இந்த மாதிரி பேசிடக்கூடாதுங்க, ஒரு விமர்சனத்துக்கு ஒரு அளவு இருக்குது, ஒரு நாகரிகமாக நீங்கள் விமர்சிங்க. இந்த மாதிரி சொல்கிறீங்களே, உங்கள் குடும்பத்தில் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி கரெக்டாக. அதுவும் நீங்கள் பொதுவாக வந்து சொல்லிட்டு போகிறீங்க. இப்போ ஒரு பெண்மணி அப்படி சொல்கிறாங்கன்னா ஓகே ரைட்டு, நீங்கள் அதுக்கான விமர்சனத்தை வைங்க, அது தவறுங்க, அந்த மாதிரி பேசக்கூடாதுங்க, அது என்ன மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்குது, விஜய் தான் அதை வந்து கரெக்ட் பண்ணணும், அரசியல்படுத்த பண்ணணும் அவங்களாம் அப்படின்னு சொல்கிறது வரைக்கும் எல்லாம் ஓகே ரைட்டு. அவளை நான் எப்படி சொல்கிறது, ஒரு வேசின்னு தான் சொல்லுவேன் அப்படின்றத வந்து யாராலையுமே ஏற்றுக்க முடியாது. அவன் பேசின அந்த வார்த்தைன்றது வந்து மிக ஒரு கடுமையான வார்த்தை. அவன் கண்டிப்பாக அதுக்கு மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். நான் உடனே யோசித்தேன், இதுக்கு வந்து நிச்சயமாக வந்து தாவேக்கா சார்ந்து அவங்க லீகல் டீம் இதை எடுத்து கேஸ் கொடுக்கணும், ஏன்னா அது வந்து சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்காக தானே இந்த மாதிரி சொல்லும் போது இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் இல்லையா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் டிஜிபி ஆஃபீஸில் அவரே டேரெக்டாக போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து என்ன இருக்குன்றதை இப்போ நான் உங்கள் பார்வைக்கு நான் இங்கே வைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அன்புடையீர் வணக்கம், ஆளும் திமுகவின் ஆதீத ஆதரவாளராக செயல்பட்டு வரும் திரு பொன்ராஜ் என்கிற நபர் தமிழகம் முழுவதும் இருக்கும் என் அம்மா, அக்கா, தங்கைகளான ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்கள் இனத்தையே விலைமாதர் என்று அர்த்தம் தோணிக்கும் சொல்லை நேரடியாகவே பயன்படுத்தி மிகவும் கீழ்த்தரமாக விமர்சித்து வருகிறார். தமிழ் பண்பாட்டில் பெரும் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய தாய்குல தங்கைகளை தரம் தாழ்ந்து விமர்சித்து வரும்
திரு பொன்ராஜ் என்கிற இந்த நபர் ஆளும் கட்சியான திமுக தலைமையின் அரவணைப்பில் இருப்பதால் தன்னை யாராலும் கட்டுப்படுத்த இயலாது என்ற நினைப்பில் எல்லை கடந்து அநாகரிகமாக பேசி வருகிறார். இவ்வாறு நம் தமிழக மகளிரை மிக மோசமாக பேசி வரும் இந்த நபர் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுத்து பெண்களின் கண்ணியத்தையும் மரியாதையும் காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் திரு விஜய் அவர்கள் டிஜிபி ஆஃபீஸில் கொடுத்துருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட். உறவுகளே, அந்த பொண்ணு இப்போ பேசுனாங்க, அவர் பேசுனது இந்த மாதிரி விமர்சிச்சாரு அப்படின்ற ஒரு பாட்டெலாம் தாண்டி எதுவாக இருந்தாலும் கூட ஒரு சமுதாயத்தில் ஒரு பெண்ணை ஒரு ஓப்பன் மீடியாவில் இந்த மாதிரிலாம் பேசினா பார்த்தீங்கன்னா வேசி அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு அநாகரிகமான ஒரு புத்தி அவனுக்கு இருந்ததுன்னா, ஒரு வக்கரகரமான ஒரு புத்தி இருந்ததுன்னா இப்படி ஓப்பனாக அவன் டிக்ளேர் பண்ணுவான். புரியுதா சொல்கிறது? இதில் வேற அப்துல் கலாமுக்கு பார்த்தீங்கன்னா இவன் ஏதோ ஒரு ஜூனியர் சயின்டிஸ்ட் மாதிரி இருந்தான்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எனக்கு சரியாக தெரியல. அப்துல் கலாம் வீட்டில் கக்கூஸ் கழுவுறவங்க கூட பார்த்தீங்கன்னா நாகரிகமாக பேசுவான். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பேச மாட்டான். அப்துல் கலாம் அவர்களுடைய வீட்டில் சாக்கடை அடைச்சிச்சின்னா சாக்கடையை குத்தி விடுவான் தெரியுமா, அவன் கூட இப்படி பேச மாட்டான். அவருடைய டிரைவர் கூட இப்படி பேச மாட்டான். இன்னும் எவ்வளோ நம்ம சொல்லலாம். யாருமே அவர் கூட இருக்கவங்க இந்த லெவலில் இருக்கவங்க கூட இப்படி பேச மாட்டாங்க. ஜூனியர் சயின்டிஸ்ட்னு சொல்கிற இவன் சயின்டிஸ்டா இல்லை சைக்கோயிஸ்டான்னு தெரில. ஒரு சைக்கோ மாதிரி ஒரு ஓப்பன் மீடியாவில் எப்படி இந்த மாதிரி ஒரு சொல்ல முடியும்? பொதுவாக நம்ம பேசக்கூடாதுல்ல உறவுகளே. அந்த பெண் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தா கூட நீங்கள் எப்படிங்க சொல்லுவீங்க? இன்னொரு வீட்டு பெண்ணை, அது அவங்களோட வாயில் அவங்க ஒரு பதிவை போகிறாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். இன்னொரு வீட்டு பெண்ணை நீ யார்டா சொல்கிறதுக்கு? நீ எப்படா சொல்லுவ? அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா அவங்க கண்டிப்பாங்க, இல்லை அவங்க வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பாங்க. இது அவங்க பிரச்சனை. அது தனிப்பட்ட ஒரு விஷயமா அது போயிடும். நீ ஒரு பொது வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயம், அந்த பெண்ணையும் தாண்டி அந்த சமுதாயத்தையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி நீ வேசி நீ சொல்கிற அப்படின்னா வீட்டில் நீ எப்படி பிஹேவ் பண்ணுவ உன்னோட வீட்டு பெண்களுக்கிட்ட அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வருது. ஏன்னா அந்த பத்திரிக்கையாளர் திரும்பவும் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போதும் நீ அதை உணரல. நீ பார்த்த அப்படின்னா என்ன தப்பு பண்ணன்னு கேட்குறேன்னா பேசிக்காக இவன் ஒரு சைக்கோவாக இருப்பான். பார்த்தா அப்படின்னா ஒரு அந்த பெண்களை ஒரு இழிவாக பார்க்குறதுல, பெண்களை அந்த அந்த திமுக காரங்களுக்கே அது ஒரு இருக்குது இல்லையா, யாரும் பெண்களாக மேலே வந்துடக்கூடாது. அதனால தான் அந்த கனிமொழி அவங்கள கூட ஓரமாகவே வச்சுருக்காங்க இல்லையா. இவன் அந்த மாதிரி ஒரு மென்டலிஸ்டாக தான் இருப்பான். அதனால தான் அந்த ஒரு கண்ணோட்டத்தில் எல்லாம் நீ பேசுகிற, நீலாம் ஒரு வேசி தான். இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் ஒரு மாதிரி கொந்தளிச்சு போய் சோஷியல் மீடியாவில் எல்லா தரப்புலையுமே டிவிக்கு தரப்பில் எதிர்ப்பு இருந்தாலும் சாமானிய மக்களும் இவருக்கு எதிர்ப்பாக போர்க்குடியை தூக்கியிருக்காங்க. எல்லா வகையிலுமே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. மதிப்பிற்குரிய கனிமொழி அவர்களே, ரீசெண்டாக நீங்கள் அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் நயன்தாராவை பற்றி பேசும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தீங்க. இப்போது நீங்கள் யாராக இருந்தாலும் ஒரு பெண்மணியை வேசின்னு என்ன ஒரு சோஷியல் மீடியாவில் சொல்லும் போது நீங்கள் கடுமையாக, அது உங்களோட ஆதரவாளர் தான் அப்படின்ற போது நடுநிலையான ஒரு ஆள் தானே நீங்கள். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, டிக்ளேர் பண்ணுங்கள். இப்போது நான் ஒத்துக்கிறேன், சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணணும். இதை பார்த்தீங்க அப்படின்னா கட்சிக்கு அப்பாற்பட்டு உறவுகளே, ஒரு சமுதாயம், பெண் என்றது ஒரு மிகப்பெரிய சமுதாயம் இல்லையா. இந்த மாதிரி இழிவுபடுத்துகிற வார்த்தைகளெல்லாம் ஒரு சமூக வலைத்தளத்தில் பேச என்கரேஜ் பண்ணக்கூடாது. இந்த விஷயத்தை விடவும் கூடாது. எல்லாருமே எடுத்து பேசுங்க. சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எதிர்ப்பை கண்டினியூவாக தெரிவிச்சுக்கிட்டே இருங்க. இவன் இந்த மாதிரிலாம் அடுத்து எங்கேயுமே பேசவே கூடாது. வெளியில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் கோவத்தை நீங்கள் ஒரு கரெக்டாக முறையாக வெளிப்படுத்துங்க. கேள்வி கேளுங்க. எப்போடா இந்த மாதிரி நீ சொல்லுவேன்டா? என்னதான் இருந்தாலும் அது ஒரு பெண்ணை நீ அந்த பெண், அவன் சொல்கிறான், யார் அந்த நிலைப்பாடு எடுக்கிறாங்களோ, நான் ஒரு அண்ணனுக்கு எங்கள் அண்ணனுக்கு நான் தங்கச்சியாகவும் இருப்பேன், பொண்டாட்டியாகவும் இருப்பேன்ற மனநிலை இருக்கிறவங்க தான் நான் சொன்னேன் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் ஏற்புடையதாக கிடையாது. ஒரு அவங்க லெவலுக்கு, அதாவது உன் லெவல் ஒன்றுமே இல்லைடா. ஏன்னா நீ எப்போ இந்த மாதிரி பேசுவியோ உனக்கு லெவல்லாம் கிடையாது. நீ ஒரு சாக்கடை, நீ ஒரு மலம், உன மலை மாதிரி தான் இப்போ பார்க்குறாங்க. நான் சொல்லலை, இப்போ நான் சொன்ன வார்த்தைகள்லாம் பார்த்தோன்னா கமெண்ட்டில் பச்சையாக நீ உன் குடும்பத்தை சேர்ந்த உன் பரம்பரையே வச்சு செய்கிறானுங்க. நான் அந்தளவுக்கு அநாகரிகமாக போகல, உன்னை ஒரு மலம் போல தான் பார்க்குறாங்க. அந்த மலத்தில் கூட பார்த்தோன்னா ஆட்டு மலம், ஆட்டு சாணி, மாட்டு சாணியெல்லாம் உரமாக பயன்படுத்தலாம். நீ அந்த மாதிரி மலம் கூட கிடையாது. நீ எதுக்கும் பயன்படாத ஒரு மலம்னு சொல்கிறாங்க அவனை. இப்போது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா
அவனை எங்கேயாவது நீங்கள் பொதுமக்கள் ரோட்டில் எங்கேயாவது பார்க்குறீங்க, ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா கேளுங்க, கேள்வி கேளுங்க. எப்படா நீ இந்த மாதிரி சமுதாயம் சொல்லுவேன், கட்சிக்கு அப்பாற்பட்டு உனக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய தைரியம் கொடுத்தா நீ திமுகவில் இருந்தால் பெரிய புண்ணாக்கான்னு கேளுங்க. உனக்கும் அம்மா அப்பா இருப்பாங்களாடா, உன்னை பெற்றவளோட ஆத்தா தானடா அப்படின்னு கேளுங்க. அவங்க தப்பாக அந்த மாதிரி பேசியிருந்தா கூட வந்து பார்த்தா அப்படின்னா நீ எப்படா உனக்கு என்னடா அதிகாரம் இருக்குது கேட்குறதுக்கு? நீ பெண்கள் சமுதாயத்தை ஓவராலாக இந்த மாதிரி எப்படா சொல்லுவ? நீ வந்து பார்த்தோன்னா அவங்கள சொன்னாங்கன்னா மற்றவங்கள சொன்னா என்ன? ஒரு பெண் சமுதாயத்தை நீ எப்படா பேசுவ? ஒரு பெண் நீ ஒரு இண்டிவிஜுவலாக கூட நீ எப்படா பேசுவ நாயே அப்படின்னு கேளுங்க. கேட்கணும். ரோட்டில் வரதுக்கு பைப் பண்ணுங்க. வெளில வந்தால் ஐயோ எங்கே நம்மளுக்கு செருப்படி விழுதுணுமோ அப்படின்னு பைப் பண்ணணும். மக்கள் சக்திக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எந்த சக்தியுமே எடுப்படாது உறவுகளே, நான் சொல்கிறேன். கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பர். நம்ம எதுவும் இங்கே தப்பு பண்ணல. நீ தனிப்பட்ட விமர்சனத்தை வைக்காத, நீ உனக்கு எல்லாமே பேசு, ஓகேவா? இன்றைக்கி வந்து நான் இப்போ பாருங்க, அவன் இவன் நாயே ஏன்டா எப்படா பேசுவேன், நீ ஏன் பேசுகிறேன்? ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்ணை அவங்க தப்பு பண்ணால் கூட உனக்கு ரைட்ஸ் கிடையாது. ஒரு நாகரிகமான ஒரு விமர்சனத்தை தான் நீ வைக்கணும். ஆனால் நீ எவ்வளோ ஒரு தரம் தாழ்ந்த வேசி என்ற ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு அது வந்து இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே இப்படி தானே நீ வைக்கிறனா? ஏன்டா டேய், ஏன்டா எனக்கு என்னென்னமோ வருது, உனக்கு எப்படா மரியாதை கொடுத்து நான் பேசுகிறது? மென்டல் சைக்கோபைடா நீ உண்மையாகவே. நீலாம் வந்து சோறு தின்னாத, மலத்தை தின்னு. மலத்தை தான் நீ தின்னுருப்ப, அதனால தான் இப்படி நீ பேசுகிற. உண்மையாகவே என்ன சொல்கிறதுன்னு தெரில. இதில் வேறு நீலாம் அரசியல் விமர்சகங்களா? நீ என்ன பண்ணு, அரசியல் விமர்சனம் பண்ணாத. நைட்டு 12 மணிக்கு மேலே சில சேனலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்ஸுக்கு பற்றிலாம் சொல்லுவாங்க, செக்ஸ் டவுட்ஸ்லாம் இருக்குது. நீ செக்ஸ் விமர்சகர் ஆகிடு பேசாமல். உன் நம்பரை கொடுத்துட்டு கால் பண்ணி செக்ஸ் டவுட்ஸ்லாம் உனக்கு கேட்க சொல்கிறேன். அந்த மாதிரி ஏன்னா இந்த மாதிரி பேசுகிறவனுக்கு இதுதான் உனக்கு, நீ அரசியல் விமர்சனம் பண்ணுறதுக்கு உனக்கு தகுதியே இல்லைடா. ஃபஸ்ட்டு நீ செக்ஸ் விமர்சனம் பண்ண, அதுதான் உனக்கு தகுதி இருக்குது. இதை விட கடுமையாக பேசுவேன் நான். நாகரிகம் கருதி இதை ஒரு 4 பேர் பார்ப்பானேன்றனால ரொம்ப மரியாதையாக நான் நிப்பாட்டிக்கிறேன். இதோட மக்கள் உனக்கு கரெக்டான பாடம் புகுட்டுவாங்க. தமிழக வெற்றி கழகம் வந்து பார்த்திங்கன்னா உன்னை விடாது, உன்னை வச்சு செய்ய போகிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரே டேரெக்டாக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. வெளியிலலாம் அவ்வளோ சீக்கிரம் வந்துடும், அது கும்பலில் மாட்டிடாத, உனக்கு செருப்படி கன்ஃபார்மு. ஏன்னா நீ பண்ண வேலைக்கு உனக்கு அதுதான். உன்னை யாரும் அதெல்லாம் காப்பாற்ற முடியாது, கஷ்டம். சரியா? அனைத்து மகளிர் சார்பாக என்னோடய உறவுகளை என் உறவுகள் சார்பாக ஒரு பெரிய கண்டனத்தை வந்து நாங்கள் சேனல் மூலிமா தெரிவிச்சுக்கிறோம். ஒரு லிமிட்டு தான் இருக்குது, ஒரு அளவுக்கு தான் இருக்குது. ஏற்கனவே பெண்கள் மீதான குற்றச்சாட்டு இங்கே கடுமையாக போயிட்டுருக்கு. அதை வந்து இங்கே கம்மி பண்ணுறது வக்கு கிடையாது. நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அதை பற்றிலாம் வந்து உனக்கு பேசுறதுக்கு திராணி கிடையாதுடா மானம் கட்டவனே. டெய்லி வந்து ஒன்றுக்கும் மேலே பெண்கள் மீதான கொடுமைகள் வந்து ஆகிட்டே இருக்குது. அதை பற்றி நீ பேச மாட்டுற. ஆனால் அதை தடுக்கிறதுக்கும் வழி இல்லாமல் பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா வேசின்லாம் நீ சொல்கிற. நீ எல்லாருமே இது ஒரு கும்பல் சுற்றிட்டு இருக்குது. நீ என்ன நினச்சிருக்கீங்கன்னு தெரில. தமிழ்நாட்டு பெண்களை இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வந்துடும். ஆனால் நல்லது தான்டா ஒரு பக்கம். இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் விமர்சகர்கள், திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்களே இப்படி பேசுகிறானுங்கன்னா அப்போ திமுகவினோட மனநிலையை நினச்சி பாருங்கள் உறவுகளே. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாடம். இதெல்லாம் ஒவ்வொரு எக்ஸாம்பிள். ஒரு கட்சி திமுகவை எதிர்க்குது அப்படின்றதுக்காக எந்த லெவலுக்கு இறங்குறானுங்க பாருங்கள். எந்த லெவலுக்கு. ஒரு லிமிட்டே கிடையாது. ஒரு லிமிட்டே, நோ லிமிட்ஸ். உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். இந்த மாதிரிலாம் எங்கேயாவது இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாதுங்க. ஒரு உச்சத்துக்கு இருக்குது உண்மையாகவே. ஆனால் திமுக காரணங்களுக்கும் அதை சுற்றி அதை ஆதரிக்கிறவங்களும் இதெல்லாம் சகஜமான விஷயம் தான். அவனை எவனையுமே விட்டது கிடையாது. ஜெயலலிதா அம்மாவாக இருக்கட்டும், நான் சொன்னேன்ல, பெண்கள்னாலே அவங்களெலாம் இலக்காரம் அப்படி தான் பார்ப்பானுங்க. சாலையை கிழிச்சு முடியை பிடிச்சிருந்ததெல்லாம் மறப்பாங்களா? அவ்வளோ பெரிய தலைவராக இருந்தவங்களே இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போ எந்த லெவலுக்கு இறங்கிட்டாங்க பாருங்கள். யாரானா விமர்சனிக்கலாம். ஆனால் அது யார் தைரியத்தில்? திமுகன்ற ஒரு தைரியத்தில் மொத்தமாக ஊற்றி மூட போகிறாங்கடா. நீ எல்லாம் வந்து பார்த்தோம்னா என்ன கதியாகிறன்னு பாரு. நீ வந்து அரசியல் விமர்சகர் சொல்கிற இல்லையா, என்ன கதியா? நீ வந்து பார்த்தோன்னா அரசியல் விமர்சகர், இதுக்கப்புறம் நீ செக்ஸ் விமர்சகர், ஓகேவா? நீ வந்து அதுக்கு தான் லாக்கி. நான் சொல்கிறேன், இதை ஃபுல்லாக பரப்புவாங்க பாரு. உனக்கு வந்து ஒரு நம்பரை போட்டு, டோல் ஃப்ரீ நம்பரை போட்டு செக்ஸ் சம்மந்தமாக டவுட்லாம் உனக்கு கேட்க சொல்கிறேன். நீ பேசுகிற பேச்சுக்கு உனக்கு அதுதான் கரெக்ட். அதை வச்சு எதாவது பொழைச்சிக்கோ. நீலாம் வந்து ஜூனியர் சயின்டிஸ்ட்லாம் சொல்லாத, ஓகேவா? நீ வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வேலையை பாரு. நீ பேசுகிற பேச்சுக்கு அதான்டா உனக்கு கரெக்டு. உறவுகளே,
அடுத்தபடியாக இதை தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி திரு சேகர் பாபு அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறது கிடையாது. இதை நான் ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய பேசிட்டோம், லாஸ்ட் ஒரு 3-4 வீடியோஸ்லேயே பேசிட்டோம். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு பேசின மேட்டரை அப்படியே இது கூட நீங்கள் கோயின்சைட் பண்ணி பாருங்களேன். பெண்களுக்கு முழு பாதுகாப்பான மாநிலம். தமிழ்நாட்டில் இரவு 12 மணிக்கு கூட ஒரு பெண் தங்க நகைகளை அணிந்தபடி எந்த பயமும் இல்லாமல் பாதுகாப்பாக வீடு திரும்புவதாக அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. சிறு சிறு தவறுகள் நடந்தாலும் முதல்வர் உடனடியாக இரும்பு கரம் கொண்டு கடுமையான நடவடிக்கை எடுப்பதாகவும் பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு என்று பேட்டி கொடுத்துக்கிறாப்புல சேகர் பாபு. அதாவது மக்களே, இதுக்கு வந்து திரும்பவும் ஒரு 20 நிமிஷம் பேசலாம். பெண்கள் மீதான குற்றச்சாட்டுனா நடந்திருக்கு, எவ்வளோ பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு, ஸ்டாட்ஸ் பேசலாம், நேற்று நடந்தது, முந்தானேத்து நடந்தது, லாஸ்ட் 20 நாளாக வந்து எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு பேசலாம். நிறைய பேசியாச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை நான் உங்கள்கிட்ட விட்டுறேன். தயவு செய்து இந்த பதிவுக்கு சேகர் பாபுக்கு நீங்கள் என்ன பதிலடி கொடுக்குறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடுறீங்க. நான் அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுறேன், ஆனால் நீங்கள் சேகர் பாபாண்ணே நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்களேண்ணே, அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு டாப் 10 பதில்களை கொஞ்சம் நாகரிகமாக போடுங்க. ஏன்னா படிக்க முடியாது, ரொம்ப அசிங்கமாக பேசுனீங்கன்னா. கரெக்டான பதில்லாம் வந்து போடுங்க. ஒரு டாப் 10 பதிலை எடுத்து நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து இதுக்கான பதில்னு சொல்லி நான் பின்னாடி அப்படியே அழகாக போட்டு சூப்பராக உங்களுக்கு உங்களோட கமெண்ட்டை போட்டே அப்படியே காமிச்சிட்றேன். சூப்பர் ஐடியாவில் இது என்ன சொல்கிறீங்க, செம்மையாக இருக்கும். அடுத்தபடியாக உறவுகளே, நம்ம அடுத்த கண்டென்ட் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஏன்னா நிறைய பேர் ஃபுல் வீடியோ பார்க்க மாட்டீங்க, போயிடுவீங்க நீங்கள் பாட்டுக்கு. உங்களுக்காக தான் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப மகிழ்ச்சியோடு இதை தெரிவிச்சுக்கிறேன். 27ஆம் தேதி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும், ஒரு புதிய ஷோ பண்ண போகிறோம். அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். ஆமாம் உறவுகளே, ரொம்ப லென்த்தாக பேசி நான் போர் அடிக்க வரும்ல, ஷார்ட்டாக முடிச்சிட்றேன் இந்த சப்ஜெக்டை பற்றி. உறவுகளின் குரல், இந்த ஷோ பேர் வந்து உறவுகளின் குரல். உங்களுக்கான ஒரு ஷோ, நீங்கள் தான் இந்த ஷோவோட ஹீரோ. ஒரு வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோ அந்த நான் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு எதிர்கருத்துகளோ இல்லை ஆதரவு கருத்துகளோ இல்லை அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களையோ ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து டைப் பண்ணுறாங்க. ஒரு 2 செட் ஆஃப் ஆடியன்ஸ் எப்பவுமே இருப்பாங்க ஒரு சேனலுக்கு. எல்லாருக்குமே அப்படி தான் உறவுகளே. வீடியோவை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறவங்க ஒரு பார்ட்டு. ஆனால் வீடியோவை பார்த்துட்டு ஏதாவது அது வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும் பார்ப்பாங்க. இல்லைங்க இந்த மாதிரி நடந்திருக்கு, இது நடந்திருக்கு, சொல்கிறது உண்மை தான், எங்கள் ஏரியாவில் இப்படி நடந்திருக்கு, இதை பற்றி பேசுங்க, இதை சொல்லுங்கள். 3வது லெவலில் இருக்காங்க, அது ஒரு படி மேலே. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா நான் உங்கள் ஸ்டூடியோக்கு வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், பப்ளிக் பைட்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. மைக் எடுத்துகிட்டு போய் நாங்கள் பப்ளிக்கை பார்த்து சொல்கிறது கேட்டு அவங்களோட கருத்துக்களை கேட்டு நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுறது ஒரு விஷயம் இருக்குது. நம்மளோட ஸ்டூடியோக்கு இங்கே வர வச்சு பப்ளிக்கை வந்து ஒரு 20-25 பேரை வச்சு மக்கள் மன்றம் இப்போ எடுத்து பயணம் போகிறாங்க இல்லையா, மக்கள் பயணமாக சுற்றி வராங்க, நம்ம பார்க்குறோம் இல்லையா. அந்த திமுக காரங்களும் அரசாங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா எல்லா ஷோலையுமே. அந்த மாதிரியும் ஷோஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்மார்ட் வேவாக நான் என்ன யோசிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கமெண்ட்டில் போடுறத நான் இப்போ உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்க போகிறேன். மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்க்ளூசிவாக உறவுகளின் குரலுக்காக இந்த வாட்ஸ்அப் நம்பர் இப்போ இங்கே டிஸ்பிளே ஆகும். இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. நான் வந்து சொல்கிறேன், 9884309000. இந்த நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டாக உங்களோட பெயர், நீங்கள் எந்த தொகுதியை சேர்ந்தவங்க, நீங்கள் வந்து உங்கள் தொகுதியில் நடக்கிற இந்த விஷயம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் விஷயம் நான் வந்து இந்த கருத்தை வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். திமுகவுக்கு எதிராகவோ இல்லை தாவேக்காவுக்கு எதிராக எது வேணாலும், எனி பார்ட்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிடையாது. உங்களோட கருத்து நியாயமான கருத்து, நீங்கள் உங்களுடைய குரல், இதை வந்து நான் பேச போகிறது கிடையாது உறவுகளே. அதுதான் இந்த ஷோவோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். எனக்கு நிறையா வாய்ஸ் நோட் கண்டிப்பாக வரும். அதில் மக்களுக்கு எந்த கருத்து போய் சேரணும், நாகரிகமான கருத்துக்கள் இருக்கும். சில பேர்லாம் சும்மாவே ஏதாவது ஒன்று அனுப்புவீங்க, அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். கரெக்டான கருத்துக்களை, நியாயமான கருத்துக்களை, எந்த ஒரு கட்சி மத சார்பு இல்லாமல் எல்லா கட்சிக்கும் அப்பாற்பட்டு நியாயமான விஷயம் இது வந்து கேட்கணும். மக்கள் இதை வந்து கண்டிப்பாக பார்க்கணும். இந்த உங்களோட குரல் டைரெக்டாக நம்ம சேனல் மூலியமாக பல லட்சம் பேரை போய் சேரணுன்ற நோக்கத்தோடு என்ன பண்ணுவோம்னா, உங்கள் வாய்ஸ் நோட்டை இங்கே நம்ம ப்ளே பண்ணுவோம். அதே மாதிரி உங்களுடைய புகைப்படம் நீங்கள் அனுப்பிச்சிடுங்க. நீங்கள் உங்களோட புகைப்படம், உங்கள் பெயர், நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீங்க அப்படின்றத பக்கத்தில் ப்ளே பண்ணுவோம். அந்த விஷயம் வந்து முக்கியமாக இருக்கும் பட்சத்தில் தான் அந்த ஆடியோ வந்து வெளியில் வரும். நீங்கள் ஒரு கமெண்ட்லேயே எல்லாத்தையுமே சொல்லிட்டு போயிட்டு அது யாருக்குமே வெளியில் போகாமல், இந்த சமுதாயத்துக்காக என் குரலும் வெளியே வரணுங்க,
நான் டேரிங்காக சமுதாயத்துக்காக பேசுகிறேங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வாய்ஸ் நோட்டை உங்கள் ஏரியா நடக்கிற பிரச்சனைகளை தரவுகளோட ப்ரூஃபோட அனுப்புங்க. ப்ரூஃப் இல்லைனாலும் பரவாயில்ல, சில பேர் உங்கள் மனசை சொல்லணும்னு நினைக்கிற ஸ்டாட்ஸோடு வச்சுருப்பீங்க, அதை அனுப்புங்க. நாங்கள் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு அதை நம்ம ஷோவில் வெளியில் கொண்டு வருவோம். இதில் முக்கியமான 5 இல்லைனா 6 விஷயங்கள் மட்டும்தான் ஒவ்வொரு ஷோக்கும் வெளியில் வரும். இதில் சில பேர் வந்து ஃபோட்டோ அனுப்புறதுக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, உங்கள் வாய்ஸ் நோட்டையும் பேரையும் உங்கள் தொகுதியும் அனுப்புங்க. தைரியம் உள்ளவர்கள் இல்லைங்க ஃபோட்டோ போட்டே போடுங்க, நான் தாங்க இந்த ஊர் தாங்க அப்படின்றவங்க அனுப்புங்க. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு ஏரியாலையும் மக்களோட குரலை வந்து இங்கே வெளிப்படையாக சொல்ல போகிறோம். இது நம்ம பப்ளிக் பைட்டில் போய்ட்டு கேமரா வச்சு நீட்டிலாம் பண்ணிருக்க முடியாது, அதுக்கெலாம் டைம் கிடையாது. மக்கள் பேச வெளில வரணும். அதை வந்து நம்ம இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம சும்மா போட போகிறது கிடையாது. நான் இந்த இடத்துல ஒரே மனிதன் ஒரு யோசனை என்னால் எவ்வளோ முடியுதோ ஒரு 50 நியூஸ் பார்ப்பேன், 100 நியூஸ் பார்ப்பேன், அதை எடுத்து நான் பிக் பண்ணி நான் பேசுகிறேன். ஆனால் யோசித்து பாருங்கள் உறவுகளே, இதை வந்து பல ஆயிரம் பேர் பார்ப்பீங்க கண்டிப்பாக, சில நேரங்களில் பல லட்சம் பேர் பார்க்குறீங்க. அப்போ வந்து எவ்வளோ பேரோட பிரச்சனை வெளியில் வரும்னு நினச்சி பாருங்க. அவ்வளோ பிரச்சனைகள் அங்கே இருக்குது, 1% தான் வெளில வருது. இந்த நிகழ்ச்சி மூலமாக அங்கங்கே நடக்கும் பிரச்சனைகள் எல்லாமே வெளியே வரும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ இந்த ஐடியாலஜி என்னன்னு சொல்லிட்டு. ஒரு ஃபன்னாக ஒரு ஷோ பண்ணிட்டு ஜாலியாக ஒரு ஷோ பண்ணிட்டு சும்மா ஒரு 10 நிமிஷம் அப்படியே பேசிட்டு ஒரு 1 lakh வியூஸ் வந்துருச்சு நம்ம அப்படியே பேசிட்டு போயிடலான்றலாம் கிடையாது. இன்டென்ஸாக சீரியஸ் பாலிடிக்ஸாக நம்ம பேசணும். மக்கள் பிரச்சனையை மக்கள் வாயாலேயே அவங்க பேசணும். மக்கள் ஏரியா இருக்கிற பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மை கொடுக்கணும். அவங்க எங்கே போவாங்க? சேட்டலைட் சேனல்லாம் நீங்கள் எடுத்து போட முடியுமா? உங்களை மாதிரி ஆட்கள் பேசணும்னு நினைக்கிற உறவுகள்லாம் பேசுகிறீங்க அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சான்ஸாக எடுத்து போட்டுருவாங்களா? முடியாது. உங்களுக்கு இங்கே அந்த பிளாட்ஃபார்ம் இருக்கிறவங்களே அதை நான் அமைச்சு தரேன். நீங்கள் பேசக்கூடிய டேரிங்காக அனுப்பக்கூடிய வாய்ஸ் நோட்லாம் நாங்கள் செலக்ட் பண்ணி எடுத்து நியாயமாக இருக்கிற விஷயங்களை இது மக்களுக்கு தெரியும் நினச்சி நாங்கள் எடுத்து எங்கள் டீம் அதை வெரிஃபை பண்ணி எடுத்து கொடுக்கும். அதை சோஷியல் மீடியா இருக்கக்கூடிய எல்லா பிளாட்ஃபார்ம்ஸும் யூடியூபு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லா பிளாட்ஃபார்ம்ஸும் நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம். அதனால தான் சொன்னேன் இந்த ஷோவோட பேர் உறவுகளின் குரல். உங்கள் குரல் இனி சமுதாயத்தில் டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் மூலமாக ஒலித்து கொண்டே இருக்கும். இதை இவனுமே ஒழிக்க முடியாது, சான்ஸே கிடையாது. அதனால உறவுகளே, உங்களை நம்பி உங்க ஆதரவு இருக்கும். உங்களோட ஆதரவோட ஷோவை நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ இது வந்து என்ன டே எப்போ பப்ளிஷ் ஆகுன்றதெல்லாம் வந்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து தரவுகள் வரணும், உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் வரணும். திரும்பவும் நான் அந்த நம்பரை இப்போ நான் போட சொல்றேன். நம்பருக்கு நீங்க வாய்ஸ் நோட் ஒன்லி வாட்ஸ்அப் தான், கால் வராது. ஒன்லி வாட்ஸ்அப் வாய்ஸ் நோட், உங்க பேரு, போட்டோ, எந்த தொகுதி, அவ்வளவுதான். போட்டோ அனுப்ப முடியாதவங்க ரைட், அனுப்ப விருப்பம் இல்லாதவங்க இல்லைங்க வேணாங்க அப்படின்றவங்க ரைட், ஓகே டான் ஃபைன். எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய நம்பரோ எதுவோ வெளியில் வந்து வராது. அது சோர்ஸ். உங்களோட பிரைவசிக்கு நாங்கள் பொறுப்பு, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களோட குரல் மட்டும் நிச்சயமாக அனைத்து சமூக வலைத்தளங்களும் ஒலிக்கும், ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படும். சரி உறவுகளே, அடுத்து ஒரு 2-3 செய்திகளை வந்து அப்படியே கன்டினியூஸாக பார்ப்போம். இங்கே பாருங்க, அது தொடர்ந்து இன்னொரு டிராமா. நம்ம ஆஸ்கர் நாயகன் ஆறுதல். தஞ்சாவூரில் தாவேகா தலைவர் விஜய் வாகனத்தை பின்தொடர்ந்து சென்று விபத்தில் பலத்த காயமடைந்த மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த விக்னேஷின் பெற்றோர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் அமைச்சர் அன்பில் மகேஷ். இவர் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா தாவேகாவை சேர்ந்த, தாவேகாவால் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு பின்பத்தை உருவாக்குறதுக்காக அவரோட நடிப்பை காமிச்சிட்டாரு. அவர் நடிப்பை இப்போ எப்போ ஆரம்பிச்சிட்டாரு, கரூரில் ஆரம்பிச்ச ஒரு நடிப்பு அவருக்கு ஆஸ்கர் நாயன்ற பட்டத்தை கொடுத்ததுக்கப்புறம் அவர் ரொம்ப வந்து இன்வால்மெண்ட் ஆகி அந்த நடிப்பில் ஆர்வமாகி ஐயோ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முழு நேர வேலையாக வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறான்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை. அதுக்கான வெளிப்பாடு தான் இந்த மாதிரி சீக்வன்ஸ். ஸோ பாருங்க, நல்ல ஒரு உங்களுக்கு காமிச்சிட்டு இருப்பாங்க, எவ்வளோ அழகாக வந்து ட்ராமாட்டிக்காக வந்து தோல்ல கை வச்சு அவர் ஃபீல் பண்ணுறாராம் இப்படி குனிஞ்சு. நீங்கள் பாருங்க, இது எவ்வளோ பெரிய அரசியல் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சும்மா நக்கல் பண்ணலங்க, எவ்வளோ பெரிய அரசியல் இருக்குன்னு சொல்லி பாருங்க. அரசு சார்ந்து அரசு பள்ளியில் ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உட்பட்டு சாவரா, நீ அவ வீட்டுக்கு போல. எவ்வளவோ பெண்கள் கல்லூரி பள்ளியிலாம் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க, நீ அங்கெல்லாம் போல. விஜய் வாகனத்தை பின்தொடர்ந்து விஜய் கட்சி அப்படின்னா உடனே போறிய. இதில் எவ்வளோ பெரிய அரசியல் இருக்கு, மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? இதில் வேற நீ ஒரு பேட்டியில் சொல்றீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விமர்சனத்தை வைக்கும் போது இவ்வளோ தரம் கெட்டு போய் மக்கள் இருக்காங்களே, இவ்வளோ தரம் கெட்டு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்களே, அது உங்களுக்கு தெரியலையா பொய்யாமொழி அவர்களே? பொய்யாமொழின்னு வைக்கும் போது எப்படி பொய்யா தான் இருக்கும் எல்லாமே.
எப்படி உண்மையை நம்ம எதிர்பார்க்க முடியும்? ரொம்ப தரம் தாழ்ந்த அரசியலை பண்றீங்க, அசிங்கமா இருக்கு. நீங்க போனது ஓகே தாங்க, ஆனா இந்த மாதிரி நீங்க எல்லா இடத்துக்கும் போகணுன்றதான் நாங்க விரும்புறோம். இந்த அரசியல் வெட்ட வெளிச்சம். மக்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மக்கள் நீங்க இந்த மாதிரி பண்றதெல்லாம் உங்களுக்கு சாதகமா நினைக்கணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா சாதகமாக இருக்காது. இது உங்களுக்கு பாதகமாக தான் இருக்கும். இது உங்களோட ஓட்டை இன்னும் கம்மி பண்ணும். உங்களுடைய முகத்திரை இருக்கு இல்லையா, அந்த கேவலமான ஒரு முகத்திரை, அந்த முகத்திரையை அப்படியே நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்களே கிழிக்கிறீங்க, அப்படியே கிழிச்சு காமிக்கிறீங்க. பாருங்க, நான் எவ்வளவு கொடூரமானவங்க, நாங்கள் எவ்வளவு கேவலமான அரசியல் பண்ணுவோம். இப்போ நீங்க கனெக்ட் பண்ணுங்க உறவுகளே, அந்த டாட்ஸை. கரூர்ல பண்ணது நடிப்பா இல்லையான்னு இப்போ நீங்க கனெக்ட் பண்ணுங்க. கரூர்ல நடிப்பை போடுற, விஜய் விபத்துல மரணம் அடைஞ்சிட்டாரா, நீ உடனே அவங்க வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்ற. ஏன் மற்ற பெண்கள் வீடு, மற்றவங்க பெண்கள் பிள்ளைகள் செத்தவங்கலாம் மனுஷன் கிடையாதா? விஜய் அப்படின்னா மட்டும் தான் நீ போவியா? மக்கள் கேட்குறாங்க, நான் கேட்கல. மக்களுக்கு இந்த கேள்வி உண்மையாவே எழுந்திருக்கும். இதை பார்க்கும்போது இந்த நியூஸ் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல உறவுகளே. இதுல மிகப்பெரிய அரசியல் இருக்கா இல்லையான்றத நிச்சயமா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய கருத்து ரொம்ப முக்கியம். எனக்கு தோணுன மாதிரி தான் உங்களுக்கும் தோணுதா அப்படின்றது. இவங்க பண்றதா நியாயமா? இவங்க இந்த மாதிரி பண்றது இவங்களுக்கு இந்த தேர்தலில் ஒரு பிளஸ்ஸா? பாவம்பா. இப்போ விஜய் வாகனத்தில் அடிபட்டு இறந்தவரை போய் ஒரு பார்க்குறாருப்பான்னு யோசிப்பாங்களா? ஏண்டா, விஜய் வாகனத்தில் அடிபட்டு செத்தவங்க மட்டும்தான் நீ போய் பார்ப்பியாடா? மற்றவங்களாம் மனுஷன் இல்லையாடா? இங்கே பார்த்தா உன்னோட துறை சார்ந்த எவ்வளவோ பேர் இங்கே நிறைய அக்கிரமம் நடக்குதுடா, அநீதி நடந்துட்டு இருக்கிறா. கஞ்சா எடுத்துட்டு அவன் வரான்டா, +2 மாணவர் கஞ்சா எடுத்து டேபிள் மேலே வைக்கிறான்டா, கத்தி எடுத்துட்டு வரான்டா ஸ்கூலுக்கு. அங்கெல்லாம் நீ எத்தனை வாட்டி நான் போயிருக்கேன்னு சொல்லி மக்கள் நீங்கள் கேள்வி கேட்கணும். இந்த மாதிரிலாம் இருக்கும்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? உங்கள் மனசு இந்த மாதிரி கேள்வி வருதா அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க உறவுகளே. அடுத்தபடியாக இதை பாருங்க, எல்லா புதருக்குள்ளேயுமே போலீஸ் லைட்டு போட முடியும். அதாவது என்ன சொல்றாப்லன்னா, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்று சொல்வதை ஏற்க முடியாது. என் வீட்டு பீரோவை பூட்டாமல் விட்டு திருடன் திருடி விட்டான் என்றால் அதற்கு சட்டம் ஒழுங்கு எப்படி பொறுப்பாகும்? ஒரு பெண் புதருக்கு பின்னால் மறைந்து நின்ற போது குற்றவாளிகள் வந்துவிட்டார்கள் என்கிறார்கள். அதற்காக போலீஸ் எல்லா புதருக்குள்ளமா லைட் போட்டு வைப்பார்கள்? ஒரு நியாயமான குடிமகனாக இதை கேட்கிறேன். நம்மை நாமே தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நாம் தான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நான் உண்மையாவே ஓரளவு இந்த மனுஷன் ஏதோ ஒரு மூலகாரம் தான், நல்லா காமெடி பண்ணுவாப்ல, சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குன்னு நினைச்சேன். உனக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் கிடையாது, உனக்கு காமன் சென்ஸே கிடையாது, உனக்கு சென்ஸே இல்லை, நீ லூசு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய குற்றங்கள்லாம் பேசிட்டு ஒவ்வொரு நாளும் பிரேக்கிங்லாம் அங்க அந்த சேனல்ல போடுறாங்க, பாதி விஷயத்த போட மாட்டாங்க. பெண்கள் மீதான குற்றங்கள் எவ்வளவு நடக்குதுன்னு தெரியும், எவ்வளவு பாத்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்குன்னு தெரியும், அட்மினிஸ்ட்ரேஷன்ல எவ்வளவு ஒரு லேப்ஸ் இருக்குன்னு தெரியும். நான் என்ன சொல்றேன், நம்ம வீட்டுல பீரோ நம்ம பூட்டி வச்சுக்கணும். ஏன்டா திருடவரம் பார்த்தோன்னா பீரோ வச்சு திரும்ப மாட்டானா? பீரோ பூட்டினா மட்டும் போதுமா? என்னடா செய்தி கொடுக்குறீங்க? என்ன நீங்க செய்தி கொடுக்குறீங்க? எனக்கு புரியல. என்ன சொல்ல வரீங்க திரு எஸ் வி சேகர் அவர்களே? நம்மளே நம்ம பாதுகாக்கிறதுக்கு என்ன வெங்காயத்துக்கு என்ன கூந்தலுக்கு பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன், என்ன கூந்தலுக்கு ஒரு முதலமைச்சர்? அப்புறம் நீங்க எதுக்கு சொல்லுங்க? அப்புறம் எதுக்கு போலீஸ்? எதுக்கு? இது என்ன மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது? உறவுகளே, இந்த சேகர் பாபு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாருல, நான் சொன்னல, உங்க கையில விட்டேன் தெரியுமா? ஏன்னா இதுக்கு பாத்தீங்கன்னா பேசணும்னா என்ன வேணாலும் பேசலாம், ரொம்ப கடுமையான வார்த்தை நம்ம யூஸ் பண்ணலாம். என்னை பொறுத்த அளவுக்கு மிகவும் ஒரு 5 அறிவு இருக்கக்கூடியவன் தான் இது போன்ற பதிவுகள்லாம் சொல்லுவாங்க ஒரு மீடியா முன்னாடி. ஒரு காமன் சென்ஸ் இருக்கிறவன், ஒரு அறிவு இருக்கிறவன் இந்த மாதிரி பேச மாட்டாங்கன்னு என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இதை நான் பெஸ்ட் ஒரு 5 கமெண்ட் எடுத்து அடுத்ததெல்லாம் பேசிடுறேன். பெஸ்ட் டாப் 5 எடுத்து நான் பேசிடுறேன். இந்த செய்திக்கான உங்களோட கமெண்ட்டை நீங்க நிச்சயமா சொல்லுங்க உறவுகளே. எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். நம்மளை பாதுகாத்துக்கணுமா? நம்ம தான் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக இருக்க வேண்டுமா? இது ஒரு வேளை சர்க்காஸ்டிக்காக இவர் கலாய்க்கிறாரோ ஸ்டாலினை, இந்த மாதிரி நிலைமை தான் இருக்குன்னு சொல்லிட்டு, எப்படி நம்ம கமலஹாசன் அவர்கள் நீ ஒரு சீட்டை கொடுக்குறது நீயே வச்சுக்கோ, அப்படி மானம் கெட்டு போய் நான் உதவி சொன்னிக்கணும் அவசியம் கிடையாதுன்னு சொல்லி காரி துப்புனாரோ? என்னடா ஆளாலும் இப்படி ஆரம்பிச்சிட்டீங்க? ஒரு அப்படி இருக்குமோ தெரில. என்ன பண்ணுறீங்களோ அந்த மனுஷன் ஏதோ ஒரு வழி பண்ணுறீங்க. உறவுகளே, மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. டாப் 5 நம்ம எடுத்து பிளாஸ்ட் பண்ணுறோம் அடுத்த எபிசோடில். அடுத்தபடியாக உறவுகளே, தளபதி விஜய் அவர்கள் அவரோட சுற்றுப்பயணத்தை மார்ச் 28, அதாவது நாளைக்கு 10 மணிக்கு காலையில் பெரம்பூரில் எம்கேபி நகர்லையும், 1 மணிக்கு குளத்தூர்லையும், 2 மணிக்கு வில்லிவாக்கத்துலையும், 3 மணிக்கு அண்ணா நகர்லையும், 4 மணிக்கு விருகம்பாக்கத்துலையும் வரப்போறாரு, ஸ்டார்ட் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று நம்ம பார்க்க முடியுது. ஸோ நான் இதை பற்றி ஏற்கனவே பேசிட்டேன். நாளிலேருந்து அரசியல் களம் அப்படின்னா எதை குறிப்பிடுறேன் அப்படின்னா, மக்களுடைய மனநிலை இருக்கு இல்லையா, அது கம்ப்ளீட்டாக இன்னும்
எக்கச்சக்கமாக ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு மனதிலுக்குள்ளேயும் போய் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. அதை நாளிலேருந்து நீங்கள் லைவாக பார்க்க போகிறீங்க. நாளையிலேருந்து எல்லா சேனல்ஸும் எதை கவர் பண்ண போகிறாங்க சரிங்களா. அடுத்து ஃபுல்லாக வந்து ஒரு நிம்மதியை தூக்கத்தை கெடுத்து எதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. எல்லா தூக்கமும் எங்கே கெட போகுது, எப்படி இவங்க பைத்தியம் முடிச்சு அலைய போகிறாங்க, ஒன்றுமே பண்ணவே முடியாது. ஒரு அன்ஸ்டாப்பபுளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட அதாவது மொத்தத்தையும் அடக்கி வச்சு அப்படியே ஒரு இறுக்கமாக இருந்து அப்படியே வெடிச்சு செதற மாதிரி வெறித்தனமாக மக்களை சந்திக்க விட மாட்டீங்க. நீ பாடுறான்னு சொல்லிட்டு இவங்களை காலி பண்ணுன்ற முடிவு எடுத்து நொந்து போயிடுவாங்க. நீங்கள் என் மனசில் இதை படுது, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. திருவிழா மாதிரி இந்த எலெக்ஷன் கொண்டாட போகிறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்பெயினிங் வந்து விஜய் அவர்கள் போகும் பக்கம்லாம் அந்த ஏரியாலாம் திருவிழா மாதிரி மாறுதா இல்லையான்னு பாருங்கள். அரசியல் சூழல் வந்து அடுத்த ஒரு 30 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எப்படி சொல்கிறதுனா ஒரு மாதிரி ஒரு வைப்லேயே இருக்கும், ஒரு பரபரப்பாகவே இருக்கும், ஒரு திருவிழா மாதிரியே இருக்கும். அது காரணம் வந்து தமிழக வெற்றி கழகமாக தான் இருக்க போகுது இந்த எலெக்ஷனுக்கு. ஏன்னா ஒரு கரிஷ்மாட்டிக்கான ஒரு லீடரு, அதனால தான் அதை சொல்கிறேன். நாளைக்கு நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க, நீங்கள் பாருங்களேன். நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஹைப்பாக இருக்கலாம். அவர் வந்து இந்த பயணம் சொல்லியிருக்காங்க, நாளைக்கு இது பிளான் பண்ண பிரகாரம் நடக்க போகுதுன்ற பட்சத்தில் நீங்கள் பாருங்கள் என்னென்ன மாதிரிலாம் வந்து நடக்க போது திருவிழா மாதிரி கொண்டாட போகிறாங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ உறவுகளே, இறுதியாக தமிழ்நாட்டில் பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் அதில் முக்கியமான செய்திகளை எடுத்து உங்களுக்காக நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம். உறவுகளே, இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஒரு சின்ன ரிக்வஸ்ட் நான் வச்சுருந்தேன். வீடியோ பார்க்குறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தது, இதை வந்து கொஞ்சம் ஒரு வைட் ஆடியன்ஸுக்கு போகணுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஹைப் பண்ணுங்கள். அந்த ஹைப் பண்ணுறது எப்படின்றத வந்து இப்போ நம்ம எடிட்டர் போடுவார். நீங்கள் இப்போ பாருங்கள், நம்ம வீடியோ ஹைப் பண்ணுறதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எப்படி ஹைப் பண்ணணும் தெரியலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்கிறேன். நீங்கள் இப்போ வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க, ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல கமெண்ட் இருக்கும், அந்த கமெண்ட் இருக்கிற இடத்துல நீங்கள் ஜஸ்ட் இப்படி டச் பண்ணிவிட்டு ரைட்டில் இப்படி மூவ் பண்ணிங்கன்னா ஹைப் வந்துடும். இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணி ஹைப் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹைப் பண்ணிவிட்டு பார்க்குற ஒவ்வொருத்தரும், இப்போ ஒரு வீடியோனால் 1 லட்சம் பேர் பார்க்குறீங்க, ஒரு வீடியோனால் ஒரு 10,000 பேர் பார்க்குறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய பேர் இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, எல்லா வீடியோவும் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் பார்க்குறவங்க ஒரே ஒரு செகண்ட் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டாதான், அதே மாதிரி நீங்கள் ஹைப் பண்ணாதான் ஆடியன்ஸ் வைடாக போகும். ஏன்னா இங்கே பேசுகிறது வந்து நம்ம vlog பண்ணல, பர்சனலான விஷயங்களை பேசலை இல்லையா, மக்களோட பிரச்சனைகளை பேசிகிட்டு இருக்கோம். எலெக்ஷன் வருது, இந்த திமுக எதிர்த்து நம்ம நிறைய விஷயங்களை பேசும்போது, ஆளும் கட்சி எதிர்த்து நம்ம நிறைய விஷயங்களை பேசும்போது அது நிறைய பேர் இப்போ ரீச் ஆனால் தான் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்த்தாக இருக்கும், ஒரு மாற்றம் ஏற்படும் இல்லைங்களா. ஸோ அதனால் உங்களுடைய கடமையாக நினச்சி நவீனுக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுறேங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டால் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஹைப் பண்ணுங்கள். ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸுக்கு வந்து நம்ம ரீச் ஆகும். இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். இன்னும் எலெக்ஷன்ஸ் முடிகிற வரைக்கும் பரபரப்பான நிறைய விஷயம் நடக்க போகுது, நாமளும் பிளாஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் உறவுகளே, இந்த வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடி மறந்துடாதீங்க, நான் சொன்ன மாதிரி 27th நான் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டேன். ஸோ உறவுகளின் குரல் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். எந்த மாதிரியான இன்புட்ஸ்லாம் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, எதை எடுத்து நம்ம பேச போகிறோம், எவ்வளோ இன்புட்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நிச்சயமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஷோவாக அது அமையும் நான் நம்புகிறேன். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் பொலிட்டிக்கல் டெஸ்க். அனைவருக்கும் வணக்கம். தடை அதை உடை புது சரித்திரம் படை நமது வழி அதை ஒளி